என் இனிய உலகத் தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமைச் சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் அதிகாலை வேளையில் யோகாசனத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்திருப்பதை நீங்கள் அறிவீர்கள். அதிகாலை வேளையில் இந்த நிகழ்ச்சியை பார்த்து நீங்கள் யோகாசனம் செய்வீர்களானால் நீங்கள் அன்று முழுவதும் உங்கள் காரியங்கள் செம்மையாக முடிக்கவும் ஆரோக்கியமாக இருக்கவும் வழிவகை செய்யும் என்பதில் உங்களுக்கு சந்தேகம் வேண்டியதில்லை. அந்த நிலையில் இன்றைக்கு பாருங்கள், நமது அரங்கிற்கு ராகவ் என்ற பையன் வயசு 9, 5வது வகுப்பு படிக்கிறான். அண்ணா நகரில் உள்ள பவனஸ் ராஜாஜி வித்யாசிரமத்தில் படிக்கிறான். அவன் இப்பொழுது இங்கே எனது பயிற்சி பள்ளியில் வெகு காலமாக வந்து பயிற்சி செய்து கொண்டிருக்கின்றான். அதிகாலையில் முதல் மாணவனாக 6 மணிக்கெல்லாம் வந்து செய்யக்கூடிய மாணவன். அவன் இப்பொழுது விபரீத கரணியில் கால் விரித்த ஆசனத்தை செய்ய போகிறான். இப்பொழுது பார்க்க வேண்டும். மெதுவாக செய்யணும், அவசரப்படக்கூடாது. விபரீத கரணி செய்திருக்கின்றான். எவ்வளோ அனாசாயமாக செய்கிறான் பாருங்கள். அப்படியே மெதுவாக காலை விரித்துக்கொள். கால் விரித்த விபரீத கரணி. விபரீத கரணி செய்வது என்பதே கடினம். காலை விரித்து செய்வது என்பது அதைவிட கடினம். இந்த ஒரே ஆசனத்தை செய்துவிட்டு மாணவர்கள் பள்ளிக்கு சென்று விடலாம். ஏனென்று கேட்டால், மேலே உள்ள இரத்தங்களெல்லாம் கீழே இறங்கி தலை வரைக்கும் சென்று விடுகிறது, மூளைக்கு சென்று விடுகிறது. நினைவாற்றல் மாணவர்களுக்கு மிக மிக முக்கியம். அதோடு அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், 4 கோஷங்களும் சிறப்பாக இயங்க வைக்கப்படுகிறது. மெதுவாக இந்த ஆசனத்தை இறக்கு, காலை சேர்த்து கீழே இறக்கு, காலை நீட்டி 2 மூச்சு வாங்கிக்கோ. மெதுவாக எழுந்து இங்கே தலையை வைத்து அங்கே கால் நீட்டு. பக்கவாட்டில் செய்கிறான், நீங்கள் பார்க்க வேண்டும். கொஞ்சம் பின்ன இறங்கு, இன்னும் இறங்கு. கொஞ்சம் தூக்கு. காலில் ஒரு இரத்தமானது அப்படியே இறங்கிறத பார்க்கலாம். ஒரு 200 எண்ணிக்கை இந்த ஆசனத்தில் இருப்பார்கள். ஆனால் வேறு எந்த ஆசனமும் தேவையில்லை. அதுக்குத்தான் விபரீத கரணி என்று சொல்லியிருக்கிறார்கள். ஏன் விபரீதம்? ஆச்சரியப்படத்தக்க, அஸ்டானிஷ்ட் என்று அந்த ஆசனத்துக்கு பெயர், காரண பெயர். இந்த ஒரே ஆசனத்தை செய்தாலே உடலில் உள்ள அத்தனை பாகங்களும் சரியாக இயங்கிவிடும். காலை விரி பார்க்கலாம். கால் விரித்த விபரீத கரணி. மெதுவாக இந்த ஆசனத்தை இறக்கு. காலை நீட்டி 2 மூச்சு வாங்கிக்கொள். மெதுவாக எழுந்து அந்த பக்கம் தலையை வச்சு இந்த பக்கம் கால் நீட்ட வேண்டும். இந்த ஆசனத்தில் தீர்க்கப்படாத வியாதிகளே கிடையாது என்றே சொல்லலாம். முட்டு வலி, பாதங்களில் வீக்கம், இடுப்பு வலி, முதுகு வலி, இன்னும் பிற வயிற்றில் ஏற்படக்கூடிய கோளாறுகள், ஹார்ட் அண்ட் லங்ஸில் ஏற்படக்கூடிய கோளாறுகள், தைராய்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், புலன் உறுப்புகளான கண், மூக்கு, காது, வாய், பிரெயின் அத்தனையும் செம்மையாக வேலை செய்யக்கூடிய அற்புதமான ஆசனம். அத்துடன் எங்கே யோகாசனம் செய்வதற்கு நேரம் இல்லை என்பார்கள். ஆகவே இதுபோன்ற 1-2 ஆசனங்களையாவது செய்வார்களேனால் மற்ற விளையாட்டுகளுக்கு உதவியாக இருக்கும்போது நினைவாற்றல் பெருகி படிப்பிலே அதிகமான மார்க் வாங்கக்கூடிய தகுதி அந்த பையனுக்கு வந்துவிடும். ஆகவே இதுபோன்ற ஆசனங்களை சிறு வயது முதல் மாணவர்களுக்கு கற்றுக் கொடுத்து அவர்களை வல்லவர்களாகவும் நல்லவர்களாகவும் ஆக்க வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.